செக்கு எண்ணெய்க்கு திரும்புவது போல, சர்க்கரைக்கு திரும்புவது போல நீங்கள் தாய் மதத்துக்கு திரும்புங்கள். மாலியமும் சிவனியும் தான் நம்முடைய மதம். இது ஐரோப்பிய மதம், ஒன்று அரேபிய மதம். அரேபியாவிலே பிறந்த முகமது நபி உனக்கு எப்படி வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று அவருடைய தமிழ் தேசிய முகவர்கள் கேட்டார்கள். சிவன் முருகனை வழிபட்டு என்னை என் மகனை வடபள்ளி முருகன் கோயில் கூட்டி போகும்போது என்ன கோத்திரம்னு கேட்டார் அவர் குருமார். சிவ கோத்திரம். ஏன்னா நாங்க சிவ சமயம். எங்க அப்பாவுடைய சொத்து பத்திரம் இருக்கு, நீங்க வாங்க நான் வீட்டுல காட்டுறேன். சிவ கோத்திரம்னு எழுதிருக்கு. அதுல இன்னைக்கு ஆஸ்பார் இந்துலான்னு எழுதுறீங்க, அன்னைக்கு எங்களுக்கு சிவ சமயம் தான் எழுதிருக்கு. எங்க சமயம் சிவனை வழிபடுகிற சிவசையம், முருகனை வழிபடுகிற சைவம், மாயோனை வழிபடுகிற கண்ணனை வழிபடுகிற வைணவம். வைணவம்ன்றது நாங்க மாலியம்ன்றோம் தூய தமிழ்ல. இப்படிதான் எங்க சமயங்கள் இருந்திருக்கு. வெள்ளக்கார சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல பௌத்தன், சீக்கியன், சைவன், பார்சி நாங்கெல்லாம் இந்துவா கருதப்படுறோம். சரித்திரப்படி நாங்க இந்து இல்ல, வெள்ளக்காரன் போட்ட சட்டப்படி இருந்து. அதை நான் ஏற்கனவே எதுக்குறேங்கிறேன், அவ்வளவுதான். சரித்திரப்படி நாங்க இந்து இல்ல, வெள்ளக்காரன் போட்ட சட்டப்படி இருந்து. அதை நான் ஏற்கனவே எதுக்குறேங்கிறேன். அப்படிலாம் கிடையாது. தமிழன் இந்துவே இல்லையே, கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அதை தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னா மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா. சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டி கரையில் அது மாதிரி வந்துரு. அவ்வளவுதான் நான் கூப்பிடுறேன், அதான் கூப்பிடுறேன்.